இன்றைக்கி நம்ம ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், வைஃபையாக இருக்கட்டும், இதுக்கான கவரேஜ் எல்லாமே, இதுக்கான சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற இருக்கிற டவர்ஸ் மூலமாக தான் வருது. பட் இந்த சீனா அதில் வந்து ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, மொபைல் டவர்ஸ் இல்லாமல் செயற்கை கோள்கள் இருக்குது இல்லையா, இது மூலமாக நம்மளுடைய செல்ஃபோன்ஸ் வந்து இயக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. 2016 இதுக்கான ஒரு விஷயம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, 2016 வந்து டியான்டாங் 1 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் வந்து விண்வெளிக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக அனுப்பப்பட்டிருக்குது. ஸோ அது வந்து வெற்றிகரமாக இப்போ வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா, அந்த ஒரு வேலை திட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய முதல் கட்ட சோதனையில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறதாக வந்து சீனா வந்து தகவல்கள் தெரிவிச்சிருக்குது. இது மூலமாக இப்போ நம்ம நிலநடுக்கம் ஏற்படுது, சுனாமி வருது, இந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து சரியாக என்ன கிடைக்காதுன்னா கவரேஜ் கிடைக்காது, சரியான ஒரு சிக்னல் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி செயற்கைக்கோள்கள் மூலமாக நமக்கு கவரேஜ் கிடைக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எந்த ஒரு இக்கட்டான எமர்ஜென்சியான சுச்சுவேஷனாக இருந்தாலுமே கூட நம்மளுடைய தகவல் தொடர்பாடல் ஒரு சேவைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இலகுவாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும்.